தொடர்ந்து 4 விஷயம் சொல்லிட்டு வரேன். அதாவது தர்மம், அதர்மம், அதர்மத்துக்குள் தர்மம், தர்மத்துக்குள் அதர்மம், குட் பேட், பேடுக்குள் குட், குட்டுக்குள் பேட். இது புரிஞ்சுக்கிட்டா காட். தொடர்ந்து என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜே வெர்சஸ் ஜேன்னு போடுவேன். அது அர்த்தம் என்னன்னா மாம் டேட் ஜே வெர்சஸ் ஜே திரு தமிழ் அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது மாமுக்குள் சைத்தான், டேடுக்குள்ளும் சைத்தான். இதுக்கு தான் நான் ஜே ஜே போடுறேன். அதாவது சைத்தான் இல்லைன்னா மாம் டேட் இல்லை, மாம் டேட் இல்லைன்னா சைத்தான் இல்லை. அப்போ நான் அதனால தான் நான் சைத்தான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சைத்தான் என்று வார்த்தை சொல்லும் பொழுது அது கெட்டவங்க, கெட்டது, தப்பு புரிய வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அது இன்னைக்கு தப்பான ஒரு இதாகிடுச்சு. இப்போ நம்ம கூட சின்ன பிள்ளைங்க அங்கங்கே போகும் பொழுது நம்மளுக்கு தெரியும் பேய் பிசாசு இல்லை, பூச்சி பிடிக்கிறவன் இல்லைன்னு. இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே போகாத பூச்சிக்காரன் வந்து பிடிச்சிக்குவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பயம் ஊற்றுவாங்களே. அந்த மாதிரி சைத்தான் சொன்னதுனால சைத்தான் என்றால் ஒரு தப்பான ஒரு இமேஜ் வந்துருச்சு. புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் சைத்தான் என்ற ஒரு கேரக்டர் கிடையாது. ரெண்டுலேயும் நல்லது கெட்டது அடங்கின ஒரு கேரக்டர். அதாவது இறைவனுக்குள் உருவான ஒரு அறிவு. நல்லா புரிஞ்சுங்க, இறைவன் படைக்கல. நமக்கு எப்படி தனியாக எனக்கு தோணுது, எனக்கே தெரியல நான் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இறைவனுக்குள் உருவான ஒரு அறிவு. அந்த அறிவுடைய பவர் என்னான்னு இறைவனுக்கு தெரியும். அப்போ இது அதாவது அடக்கிறதுக்கு ஒரு அறிவை கண்டுபிடிச்சான். இப்போ மனுஷன் ஓடுறதுக்கு ஒரு வண்டியை கண்டுபிடிச்சான். ஓடுறதுக்கு தான் கண்டுபிடிச்சான். அப்புறம் பார்த்தா அடடா இது ஓடுனா நிற்கணுமே, அப்புறம் நிற்கிறதுக்கு பிரேக் கண்டுபிடி. அந்த மாதிரி தான். நல்லா புரிஞ்சுங்க. நான் இது உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் காமிக்கும் பொழுது காமிக்க வேண்டியிருக்குல்ல பிரேக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் சைத்தான் என்ற பேர் வந்துருச்சு. நானும் சைத்தான்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி சைத்தான் அப்படின்ற வார்த்தை யாராவது முன்னாடி உள்ளவங்க சொல்லும் பொழுது அதை நான் தப்பாகவும் நினைக்க மாட்டேன். ஏன்னா அது புரிஞ்சுக்குவேன் அவங்க சொல்கிறது. அதாவது இது எப்படின்னா, நல்லதுக்குள்ள கெட்டது இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டில் ஒன்று தான் எடுக்கணும். நம்ம முடிவு பண்ணுவோம் அது நல்லதுக்கு அப்படின்னு. அது கெட்டதாக இருந்தால் கூட அது பின்னாடி ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கெட்டதுக்குள்ளே ஒரு நல்லது இருக்குன்னு வச்சுங்க. நான் அப்போ அதில் நல்லது எடுத்துக்குவேன். அதையும் யோசிக்கணும், இதுக்கு பின்னாடி ஏதாவது கெட்டது வருமானு. இப்படி ரெண்டுலேயும் அனலைஸ் பண்ணி இந்த 4ல் 5ஆவதாக அதான் குட்டுக்குள் பேட், பேடுக்குள் குட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டா காடு. இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த முதுகு எலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த ஆன்மீகத்தில் நான் பேசுகிற சப்ஜெக்ட். அதாவது தர்மம், அதர்மம். இதில் தர்மமும் தனியாக பிரிக்க முடியாது, அதர்மத்தையும் தனியாக பிரிக்க முடியாது. அப்போ அதுக்குள்ளே போயிட்டு ஒரு இன்ஃபினிட்டி தான். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சைத்தான்னு சொல்கிறவங்க அது எப்படி சொல்லுது, இப்போ அதான் இறை வழியில் போகிறவங்கள, தர்மத்தின் வழியில் போகிறவங்கள சைத்தான் கெடுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அப்போ இதில் யாரையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தர்மத்தை போகிறவங்களையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சைத்தானை கெடுக்கிறவங்களையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதில் இது இன்ஃபினிட்டி ஆகும், மாறும். அதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ உதாரணத்தை சொல்ல போனோன்னா புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதாவது இப்போ நான் சொல்கிறேன், இருட்டுக்குள்ளே ஒளி நுழையும், ஒளிக்குள்ளே ஒரு இருட்டு நுழையும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி? அப்படி தான் இருக்குது. இங்கே இந்த விஷயமே அப்படி தான் இருக்குது. இதில் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ டார்ச் லைட் எடுத்து லைட் அடிக்கணும் இருட்டில். ஆனால் இருட்டில் ஒரு டார்ச் லைட் எடுத்து வெளிச்சத்தில் அடிக்கணுமா? இல்லை. அப்போ ஆனால் நம்ம என்ன தான் வெளிச்சத்தில் நின்றாலும் நம்மளுக்கு கீழே ஒரு நிழல் இருக்கும். அது கருப்பாக இருக்கும், அது நிழல். ஏன்னா அது சுற்றிலும் வெளிச்சம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பெருசாக இருக்கிறீங்க. அது சின்னதாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்கள் நிழல், சரிங்களா? இப்போ இந்த கருப்பாக இருக்கிறது தான் ஒரு இருள். இது நம்ம நிழல்னு சொல்கிறோம். இது இரவு, சூரியன் ஒளி இங்கே அடிக்குது பூமியில், இந்த பக்கம் இது இரவு. இப்போ இந்த பக்கம் நிலவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒளி அப்படியே நிலவுக்கு போயிடும். அப்போ இதே மாதிரி தான் நல்லதுக்குள் கெட்டது, கெட்டதுக்குள் நல்லது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. அப்போ சைத்தான் என்ற வார்த்தை முன்னாடி உள்ளவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால்
நான் சைத்தான் சொல்ல மாட்டேன். எல்லோருக்குமான மாம்டேடுக்குள்ளே சைத்தான் இருக்கிறாங்க. அதனால் அது மிக்ஸாக தான் வேலை செய்யும். ஸோ ஓகே.